தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்ற வள்ளுவரின் குரலுக்கு சொந்தமானவர். செருப்பை கழற்றி போடுவதில் கூட ஒரு அழகு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். எந்த சட்டமும் மக்களுக்கும் புரிய வேண்டும், இல்லையென்றால் எல்லா சட்டங்களுமே வெற்று காகிதங்களாகவே இருந்து விடுவதே நல்லது என்ற சிந்தனையை எங்கள் மனதில் பதிய வைத்த எங்கள் ஆசான் மூத்த வழக்கறிஞர் திரு சுகுமாரன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். நான் இங்கே பேசப்போவது இல்லை, மாறாக 4 விஷயங்களை மட்டும் சொல்லப்போகிறேன். ஒன்று, பத்திரிக்கை ஆரம்பித்து அதை நடத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் கூட்டு முயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம். 2வது விஷயம், தந்தை பெரியார் என்ற அந்த மகத்தான சிந்தனையாளன் ரொம்ப அழகாக சொன்னான். பெண்கள் கையில் இருக்கிற கரண்டியை முதல்ல பிடுங்கு, அவ கையில் புத்தகத்தை கொடு, உங்கள் கையில் பேனாவை எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. எடிட்டோரியல் போர்டு, நான் சொல்ல நினைக்கிற 3வது விஷயம், எடிட்டோரியல் போர்டு என்னுடைய கைண்டஸ்ட் ரிக்வெஸ்ட். நாங்கள் நிறைய படிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய எழுதணும், ஆனால் நீங்கள் நிறைய எழுதுறதுக்கு நீங்கள் நிறைய படிக்கணும். அதனால் படிப்புங்கிறதே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்து, அதுலேயும் பத்திரிக்கை நடத்த ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் அடையாளம் தெரியணும். நான் நினைக்கிறேன் 4வது பாயிண்ட்டு, பீஷ்மர் மரணப்படுக்கையில் கிடக்காரு. அப்போ பாண்டவர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க, நானும் பக்கத்தில் இருக்கேன். அந்த நேரத்தில் பீஷ்மர் பாண்டவர்களை பார்த்து சொல்கிறார், நான் இறந்து போனதற்கு பிறகு அஸ்தினாபுரத்தை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால், வயிற்றிலே வளர்கின்ற குழந்தையை ஒரு அம்மா எப்படி பத்திரமாக பாதுகாப்பாங்களோ அப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பீஷ்மர் சொன்னதாக நான் படிச்சிருக்கிறேன். அதையத்தான் நான் அவங்களுக்கும் சொல்கிறேன். கருவில் வளர்கிற குழந்தைய எவ்வளோ ஜாக்கிரதையாக அம்மா பாதுகாப்பாங்களோ அதே மாதிரி நீங்களும் பாதுகாக்கணும். 4 விஷயம் ஓவர். நான் இங்கே வந்த பிறகு 5வதாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. தொண்டை பெயின் பின்னி எடுத்தால் கூட அந்த 5வது விஷயத்தை நான் சொல்லணும்னு துடிக்கிறேன். அந்த 5வது விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ரொம்ப ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். ஆனால் 4 விஷயத்தை தான் சொல்லுவேன். நான் உறுதிமொழி சொல்லியிருக்கிறேன். அந்த உறுதிமொழியை மீறிவிட்டால் நபிகள் நாயகன் தான் சொன்னாங்க, உறுதிமொழியை மீறுறது 7வது பாவம். ஆகவே உங்கள் லைஃப்பை ஜெகஜோதியாக ஆக்கிற அந்த 5வது விஷயத்தை சொல்லாமலேயே விடைபெறுகிறேன். நன்றி.